திருநீலகண்டர் அந்த நாயன்மாரை பற்றி நம்ம பார்ப்போம். அவர் வந்து தன் மனைவி கிட்ட வந்து தன்னுடைய இச்சையை வந்து போக்கிட்டுக்காக தொட வருவார். அந்த அம்மா வந்து ஏதோ ஒரு விரக்தியில் என்னை நீங்கள் தொடவே கூடாது, இது திருநீலகண்டர் மேலே சத்தியம் அப்படின்னு சொல்லிடும். ஸோ அதை காப்பாற்றுறதுக்காக இவங்க 20 வயசில் இது நடக்கும். 60 வயசு ஆகிற வரைக்குமே அவங்க 2 பேரும் வந்து ஒருத்தரோட தொட்டுக்காமே இருப்பாங்க. இதை பார்த்த சிவபெருமான் வந்து அவங்களுக்கு அவங்களோட பக்தியில் மயங்கி ஒரு முதியோர் வேடத்தில் வந்து ஒரு பானை மாதிரி ஒன்று கொடுப்பாரு. இதை பத்திரமா வச்சுக்கோ, நான் கேட்கும்போது கொடுங்கன்னு அவரும் வாங்கி வைப்பார். பத்திரமா பார்த்துப்பாரு, நான் காணாமல் போயிடும். இதுவும் சிவபெருமான திருவிழால் தான். அது திருப்பி வந்து சிவபெருமானே அந்த முதியோர் வேடத்தில் கேட்கும்போது, ஐயா நான் வச்ச இடத்துல காணோம், என்ன பண்ணுறதுன்னு தெரில, அதுக்காக நீங்கள் என்ன சொன்னாலும் செய்கிறேன் அப்படின்னு, எனக்கு அதுதான் வேணும்னு சொல்லுவார். திரும்ப ஐயா இது இல்லை, நீங்கள் என்ன சொன்னாலும் செய்கிறேன் அப்படின்னும் போது, இப்போ நீ உன்னுடைய மனைவியோட கையை பிடிச்சி பக்கத்தில் குளத்தில் முங்கி எழுந்துக்கணும் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் இவர் தான் சத்தியவாக்கு கொடுத்துருக்காங்களா 2 பேரும் தொடக்கூடாதுன்னு, அதையும் பண்ணணும். ஆனால் இவர் சொன்னதையுமே செய்யணும் அப்படின்றதுனால ஒரு மூங்கில் கொம்பை அந்த அம்மாவும் பிடிச்சிக்கும், இவரும் பிடிச்சிப்பாங்க. அந்த கனெக்டிவிட்டி தண்ணியில் போட்டால் ஆகும் இல்லையா. தண்ணியில் முங்கி எழுந்துக்கும் போது 20 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க சத்தியவாக்கு பண்ணும்போது எப்படி இளமையாக இருந்தாங்களோ அதே மாதிரி இளமையோடு வந்து முங்கும் போது வயசானவங்களாக இருப்பாங்க, எழுந்து வரும்போது இளமையாக இருப்பாங்க. மேலே பார்க்கும்போது சிவபெருமான் இருப்பார். உங்களுடைய அன்புக்காக என் மேலே பண்ண கட்டளையை நீங்கள் மதித்ததுனால நீங்கள் இளமையோடு இன்புற்று வாழ்வீங்க, கைலாயத்து வாங்கன்னு சொல்லிட்டு மறைவார். ஸோ இறைவன் மேலே வச்சிருக்கிற பக்தி அளப்பறையுது அப்படின்றது இது ஒரு உதாரணம்ப்பா.